Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அவங்க பேசி தான் சமைக்கிறாங்க. அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் குருமா செய்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. அவங்க நானே செய்கிறேன் ஒன்று ரெண்டு தெரியலன்னு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சொல்லி கொடுத்தேன், தெரியாதது அவ்வளோதான். ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். அப்படியே பசங்களுக்கு நம்ம ஒன்று ரெண்டு நம்ம வீட்டில் அவங்க லீவில் இருக்கும்போது நம்ம உக்காந்துக்கிட்டு இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொன்னாக்கா அவங்களும் கற்றுக்குவாங்க ஆர்வத்தோடு. எப்பயாவது ஒரு நாளைக்கு அவங்க கையால் செஞ்சாங்கன்னாக்கா நல்லா இருக்குது நீ இப்படி செய் அப்படி சொன்னோம்னா ஆர்வமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க லீவ் நாளில். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அது வதங்கட்ட பச்சை வாடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம். என்னன்னாக்கா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு அதில் ஒரே ஒரு தக்காளியை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வைப்போம். அதை அரைச்சி வச்சாச்சு. அது வரைக்கும் இது வதங்கட்டும். ஒயிட் கிரேவி செய்யறதா இருந்தால் இவ்வளோ தக்காளி போட தேவையில்லை. உப்பும் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வதக்கணும்னாக்கா நல்லா மனமாக இருக்கும், நல்லா வாசனை. அவ்வளோதான். இப்போ நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இது மாதிரி ஒவ்வொரு பீஸ் போட்டு நம்ம அரைக்கிற விழுதில் ஒரு பட்டை லவங்கம் போட்டோம்னா போதும். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா தால் இப்போ அரைச்ச விழுது போட்டு பாருங்க. இந்த அரைச்ச விழுது போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த ஜார் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் வைக்கக்குள்ள ஓடு வந்து ஓடு சீவிட்டோம்னாக்கா நெஞ்சு கறிக்காமல். அதனால் இப்போ கொஞ்சம் ஜார் அலசி கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். இது வந்து நம்ம இது செய்கிற வரைக்கும் அவசரமாக வீட்டில் இருக்கிற காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் நல்லா கழுவி கொஞ்சம் அடுப்பில் வச்சிட்டோம்னா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சூடு ஏறும். அது சீக்கிரமாக வெந்துடும், சட்டுன்னு வேலை ஆகிடும். யாருனா விருந்தாளி வந்தால் கூட இப்படி செய்யலாம். நீங்களே இதேமாரி செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் சில ஐட்டங்கள்லாம் செய்வாங்க எங்கள் பேத்தி. அவங்க தான் செஞ்சது. பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது, கமன்னு வருது பாருங்கள். இதில் நம்ம பட்டாணி கூட ஊற வச்சு அது கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு குருமா செஞ்சிடலாம். பாருங்கள், நீங்களே இதேமாரி செய்யுங்க. என் பேத்தியை தான் அவங்களே தான் செஞ்சாங்க. ரொட்டி செஞ்சுருக்கோம். ரொட்டிக்காக குருமா செஞ்சுருக்கோம் ஹோட்டல் ஸ்டைலில். இதுமாரி செஞ்சால் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பசங்களை அவங்க விருப்பம் போல் விட்டுருங்க. அவங்க எப்படி வேணால் செய்யட்டும். அப்போ தான் அவங்களுக்கும் தைரியம் வரும். நம்ம இப்படி செய்யலாம், செஞ்சோம்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலான்னு அவங்களுக்கும் தைரியம் வரும். நிறைய ஐட்டம் செய்வாங்க அவங்க. ஆனால் சில ஐட்டங்கள் வீடியோவே பிடிக்க மாட்டாங்க. அவங்கள கைக்கு கிடைச்ச மசாலாலாம் போட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நல்லாவே இருக்கும், அது சூப்பராகவே வந்துடும். நிறைய எல்லாமே செய்வாங்க. ஆனால் அதிகமாக அதை செய்கிறதெல்லாம் வீடியோ பிடிக்க மாட்டாங்க. வாங்க சாப்பிட, நீங்களும் வாங்க சாப்பிட. நாங்களாம் சாப்பிட உக்காந்துட்டோம். கூட வந்து இட்லி, சாம்பார். இதுதான் இன்றைக்கி டிஃபன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியம் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.